வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, மதுரை மாநகரம் மங்கம்மாள் என்ற ஒரு அரசியால் ஆளப்பட்ட மங்கம்மாள் ஒரு மதுரை மாநகரத்தில் மிக பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்டில் மதுரை மிக பிரசித்தி பெற்ற ஊர். நிறைய ஸ்தலங்கள், கோயில்கள் இருக்குது. மதுரைன்னா எல்லா வழியிலையும் மிகப்பெரிய சாதனை நிறைந்த ஊர் இந்த மதுரை. அப்பேற்பட்ட மதுரையில் நாகலிங்கம் ஐயான்னு ஒரு ஐயா இருக்காங்க. அவர் இந்த மலர்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்களாம். மலர் எத்தனையோ வகையான மலர்கள் இருக்குது. அந்த மலர்களை பற்றி எத்தனையோ வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த மலர் சாப்பிட்டா இது நல்லது, இந்த மலர் சாப்பிட்டா இந்த குறைகள் தீரும், இப்படியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்களா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த மலர் சம்பந்தமான ஆலோசனை கூறக்கூடிய நாகலிங்கம் ஐயாவை அவர் இடத்துக்கு நான் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ அந்த ஐயாவை வாங்க ஐயா, அந்த ஐயாவை பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த மலரை பற்றி, மலர் தெரியும், மலர்னால் நல்ல வாடை வரும், அதுதான் எனக்கு தெரியும். மனோரஞ்சனும் அழகான வாடை வரும். மதுரை மல்லிகைப்பூ உலகளவு ஃபேமஸ், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இந்த மலர்களில் போய் ஆராய்ச்சி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்ததுயா? நல்ல ஆரம்ப முறை. உங்களுடைய பேச்சிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது மதுரை மாநகரத்துடைய முக்கியத்துவத்தை. நான் மதுரையில் பிறந்தேங்கிறதுலே எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, உலகத்துக்கு தமிழ் வளர்த்த மதுரை, உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி, சங்கம் வளர்த்து வச்ச மதுரை, அந்த ஊரில் பிறந்தேன். ஏன் அப்படி ஒரு மொழியை உண்டாக்குனாங்க அப்படின்னா, என் மனசில் என்ன கருத்து இருக்கோ அதை நான் அடுத்த ஆளுக்கு சொல்கிறதுக்கு, அவங்களுக்கு புரியுறதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்று வேணும். அதுக்காக ஏற்பட்டதான் மொழி. அது முதல்ல ஏற்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த மொழி எதுக்காக ஏற்பட்டுச்சு? என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக. என்னுடைய கருத்துக்கள் என்ன? ஆன்மீக கருத்துக்கள். தெய்வத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் என்ன உணர்ந்தனோ அதை அடுத்த ஆள் சொல்கிறதுக்கு மொழி வேணும். ஸோ ஆன்மீகத்தை முதலில் உலகத்துக்கு கொண்டு வந்ததும் மதுரை. இரண்டாவது, மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு, அவனுடைய உடல்நல குறைபாடுகளை நிவர்த்திக்க ஒரு மருத்துவ முறை வேணும். அதையும் கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொண்டு வந்தது உலகத்தின் முதல் மருத்துவ முறை சித்த வைத்திய முறை. அதுவும் தமிழ்நாட்டில், பாண்டிய நாட்டில் உண்டாதான். இந்த தமிழ் வளர்த்ததோடைய சங்கத்தமிழ் வச்சு தமிழ் வளர்த்தோட காரணமே, முதல்ல மனிதனுக்கு ஆரோக்கியமான வாழக்கூடிய மனநிலையை கொண்டு வரணும். அதுக்கு ஆன்மீகம்னு கொண்டு வந்தாங்க. அதையும் உலகத்தில் முதல்ல வந்த ஆன்மீகம் இங்கே தான். அதுக்கு சரியில்லை அப்படின்னு வந்தால் மருத்துவ முறையில் க்யூர் பண்ணுறதுக்காக வந்த மருத்துவ முறையும் சித்த வைத்தியம் தான் உலகத்தின் முதல் மருத்துவ முறை. அதுவும் இங்கேருந்து தான் வளர்க்கப்பட்டது. அந்த மாதிரி அத்தனை பெருமைகள் உள்ள மதுரையில் இந்த பேட்டி கொடுக்குறதும், மதுரையில் பிறந்து வளர்ந்தேங்கிறதும் எனக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். நீங்கள் கேட்ட மலர் மருத்துவத்தை பற்றி சொல்ல ஆரம்பிப்போம். இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனிதனுடைய ஆன்மீக ஈடுபாடோடு கோயிலுக்கு மலர் கொண்டு இறைவனுக்கு சூடினதே மலர் மருத்துவம் தான். இந்த மலர் மருத்துவத்தின் அடிப்படையில் தான் அது செய்யப்பட்டிருக்கு. இந்த மலர்களை தமிழ் இலக்கியத்தில் பேரண்டம் அப்படின்னே பேர். ஏன்னா பூமியை சுற்றி உள்ள சோலார் எக்லிப்ஸ், அண்டம், இந்த மாதிரி பல சோலார் ஃபேமிலி சேர்ந்தது தான் பேரண்டம். அந்த பேரண்டம் என்ன எனர்ஜியோ அதுதான் மலரில் இருக்குங்கிறனால தான் மலர்களை இலக்கியத்தில் பேரண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மலர்களில் அவ்வளோ ஆற்றல் இருக்குங்கிறத நம்ம இதில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அது எழுத்து பூர்வமாக டாக்குமெண்ட் செய்யப்படாதனால தெரியாமல் போச்சு. அதை பிற்காலத்தில் இப்போ 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்த எட்வர்ட் பாக் அப்படிங்கிற லண்டன் டாக்டரு அந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருத்துவ முறையில் அவர் சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட்டு, மனிதனுடைய அத்தனை வியாதிகளையும் அவனுடைய உயிராற்றலால் மாத்திரம்தான் கோர் பண்ண முடியும். சுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அத்தனை விதமான வியாதிகளையும் அவனுடைய உயிராற்றலால் மாத்திரம்தான் க்யூர் பண்ண முடியும். அதனால் அந்த உயிராற்றலை அவர் பொட்டென்ஷியலி டிவைன் அப்படின்னு இருக்கார். உயிரும் கடவுளும் ஒன்று அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம இதுலேயுமே பல வருஷமாக அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம், உயிரே கடவுள்னு சொல்கிறோம்.
அந்த மாதிரி வந்த உயிராற்றலால் க்யூர் பண்ண முடிய தத்துவத்தை நமது எதிர்மறையான எண்ணங்கள் க்யூர் பண்ண விடாமல் ஆக்கிக்கிட்டே இருக்கு. அது கேன்சராக இருந்தாலும், பிபியாக இருந்தாலும், தைராய்டாக இருந்தாலும், மூட்டு வலியாக இருந்தாலும், சுகராக இருந்தாலும், அந்த வந்த சுகரை குணப்படுத்த நமக்கு உயிராற்றல் முயற்சித்தா கூட அதை பட விடாமல் தடை நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது. அது டாக்டர் பாச் என்ன சொல்லியிருக்காங்க, த டிசீஸ் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அவர் ஓன் தாட்ஸ் அப்படின்ட்டு. எந்த வியாதியாக இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களே அதுக்கு காரணம். தமிழ்லையும் சொல்லுது, மனதை அழித்து விடு அல்லது அது உன்னை அழித்து விடும்னு வள்ளலார் சொல்கிறார். திருமூலர் மனமது செம்மையானால் மந்திரங்கள் வேண்டாங்கிறார். வள்ளுவர் மனத்துக்கண் மாசியில நாதல் அனைத்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது. எல்லாமே மனசு தான். இந்த மனசில் நம்ம பழக்கப்பட்டே வந்துட்டோம். பலவிதமான எதிர்மறை எண்ணங்களை பதிவு பண்ணி பதிவாகவே ஆகிப்போச்சு. உதாரணத்துக்கு கோவப்பட்டே பழகிட்டோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு கோபமே நம்ம குணமாகிப்போச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொறாமைப்பட்டு பொறாமை குணமே நம்ம குணமாயிடுச்சு. பல சின்ன விஷயத்துக்கு பயந்து பயமே நம்ம குணமாயிடுச்சு. அப்படி ஒரு 38 விதமான குணாதிசயங்களை எடுத்து இந்த குணாதிசயத்துக்குள்ளே உலக மக்கள் அவ்வளோ பேர் வராங்க. இந்த குணாதிசயம் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே மருந்தை கொடுத்தா சௌரியமாயிரும். அதுக்காக அவர் எழுதியிருக்க பல நூல்களில் நம்ம படித்து, அது அவர் புக்கை தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அது தமிழாக்கத்தில் நிறைய புக்கு இருக்குது. அதுகளை நாமே படித்து நம்மளுடைய எதிர்மறை குணம் என்ன, அதுக்கு என்ன மருந்துன்னு நாமே எடுத்துக்கிட்டால் அவ்வளோ வேகமாக குணமாயிரும். மலர் மருத்துவமாக பல மருத்துவ முறைகள் இருந்திருந்தால் கூட இந்த மருத்துவத்தில் அவருடைய எதிர்மறை குணங்களே அவருடைய நோயுற்றதற்கு மூல காரணம் அப்படிங்கிறத டாக்டர் பாச் சொல்லியிருக்காரு. அவருக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஆழமாக டாக்டர் ஹனிமன் சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டாண்டர்டில் போய் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களுக்கு இல்லை. இவர் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட நோய்க்கு உரிய காரணம் உடலில் இல்லை, அவனுடைய ஆன்மாவில் இருக்கிறது, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில் இருக்குது. அதை க்யூர் பண்ணாத வரைக்கும் இந்த மருத்துவ முறை மித்த முயற்சிகள் பயனடைவதில்லைன்னு எழுதிட்டார். நாம் மற்ற மருத்துவ முறையை பேசுகிறதுக்கு நமக்கு அதை பற்றி தெரியாது. பல மருத்துவம் இருக்குது. சித்த வைத்தியம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, பாட்டி வைத்தியம் இருக்குது, அலோபதி இருக்குது, யுனானி இருக்குது. அந்த மருத்துவ முறையை பற்றியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அதில் பரிச்சயம் கிடையாது. ஆனால் இந்த மருத்துவ முறைகள்லேயே டாக்டர் பாச் என்ன சொல்கிறாரு, மனிதனுடைய எண்ணங்களை நிலைப்படுத்துவதால் அவனுடைய ஆன்மா தன்னைத்தானே க்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லியிருக்காரு. இதை சாக்ரட்டிஸுடைய சிஷ்யன் பிளேட்டோவும் இஃப் யூ வாண்ட் டு ஹீல் யுவர் பாடி ஃபஸ்ட்டு ஹீல் யுவர் மைண்ட்னு சொல்லியிருக்கு. உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு முதலில் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை அழித்து விடு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசியிருக்காரு. அவர் அதோடு சொல்லிட்டு போயிட்டார். அது எப்படி அழிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு குணாதிசயத்துக்கும் ஒரு மருந்து எடுத்திருக்காரு டாக்டர் பாச். அந்த 38 மருந்துகளில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்துடுறாருங்கிறாங்க. அப்படியே அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு, இந்த 38 குணாதிசயம் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுக்கும் போதும். அவனுடைய எதிர்மறையான குணம் என்ன, அதுக்குள்ளே மாற்று மருந்தை கொடுங்க, சௌரியமாயிருன்னு இருக்கார். அதை எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு தவறான அணுகுமுறையாக இருந்தாலும் கெடுதல் பண்ணுமா, கெடுதல் பண்ணுறதில்ல. சரி, ஒரு மருந்துக்கு போல 2 மருந்து எடுத்துக்கலாமா, சந்தேகம் இருந்தால் எடுத்துக்கிட்டாலும் தப்பு பண்ணுறதில்ல. சரி, மருத்துவ செலவு எவ்வளோ ஆகும், மிக மிக சொற்பமான அளவுக்கு இருக்குது. இப்போ அப்படி ஒரு குணம் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த குணாதிசயத்தை பழகி போய் நம்மளால் அதிலிருந்து வெளியே வர முடியல. நம்மளுடைய எண்ணங்களில் சைக்கிள் ஓட்ட பழகிட்டா எப்படி சைக்கிள் ஓட்டுறதை மறக்க முடியலையோ, அதே மாதிரி கோவப்பட்டே பழகிட்டோம்னா கோவத்தை மறக்க முடியல. நினச்சா கூட அந்த உணர்வு நமக்கு வந்துருச்சு, அந்த கான்சியஸில் இருக்கும். கோவப்பட்டே பழகிட்டோம்னா வேறு ஆங்கிரி கான்சியஸ், பொறாமப்பட்டே பழகிட்டா நம்ம பொறாம கான்சியஸ். இதுலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறோம். அதுக்குள்ளே மருந்தை போட்டோம்னா உடனே நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குதுன்னு நான் படிச்சுட்டு நான் எனக்கு எடுத்து பார்த்தே பல மாற்றங்களை பார்த்துட்டேன். அவ்வளவு பிரமாதமாக வேலை பார்க்குதுங்கிறதுனால இந்த மருத்துவ முறையை அவரவர்கள் படித்து அவரவர்கள் தெரிந்து அவரவர்கள் தனக்கு வேணுங்கிற மருந்தை எடுத்துக்கலாம். மிக எளிமையான மிக சொற்பமான விலையில் கிடைக்கக்கூடிய மருந்து. இதுதான் மலர் மருத்துவத்தின் முக்கியமான கருத்து. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.